அனைவருக்கும் வணக்கம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து கொடூர தாக்குதலை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில தான் உயிருக்கு பயந்து ஈரான் மக்கள் அண்டை நாடான துருக்கிக்குள்ள நுழைய முயன்றிருக்காங்க. ஆனால் 2 நாள் வரைக்கும் துருக்கி அவர்களை அனுமதிக்காமல் அலைகழித்த சம்பவமும் நடந்திருக்கு. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிரமாக போர் புரிந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருந்தார். மேலும் தொடர்ந்து போர் தீவிரமாகி நடந்து வந்துட்டு நாளுக்கு நாள் போரினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஏன்னா ஈரானும் பதிலடி தாக்குதலை தொடங்கி இருக்காங்க. தன்னை தாக்கக்கூடிய இஸ்ரேல் மட்டும் இல்லாம ட்ரம்பை பழிவாங்கும் வகையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் இராணுவ தளம், கடற்படை தளம், விமான தளம் இருக்கக்கூடிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்கு. சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், ஓமன் உள்ளிட்ட பல நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலமா அட்டாக் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதனால கோபமடைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் உள்பட நாடு முழுவதும் பல்வேறு இடங்களை குறிவைத்து தாக்கி வந்துட்டு இருக்காங்க. இதனால ஈரான் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. மேலும் இந்த போர் இன்னும் 4 முதல் 5 வாரங்கள் வரை தொடர வாய்ப்பும் இருக்கிறது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது ஈரான் மக்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே மாறியும் இருக்கிறது. இந்த நிலையில தான் உயிருக்கு பயந்து ஈரான் நாட்டை விட்டு பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி வந்துட்டு இருக்காங்க. இவர்கள் அண்டை நாடான துருக்கிக்கு செல்கின்றனர். துருக்கியும் ஈரானும் எல்லைகளை பகிர்ந்து கொள்றாங்க. ஈரான்ல பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஈரான் மக்கள் துருக்கிக்கு அகதிகளாகவே செல்வாங்க. அந்த வகையில் 5000 அகதிகளாக இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 75,000 ஈரானியர்களுக்கு துருக்கி குடியுரிமை வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது நடக்கும் போரில் உயிருக்கு பயந்து மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏராளமானவர்கள் துருக்கி நோக்கி சென்றிருக்காங்க. ஆனால் துருக்கி நேற்று மதியம் வரை அனுமதிக்கல. இதனால் அவர்கள் எல்லையில் தவித்திருக்காங்க. உயிர் பாதுகாப்புக்காக வந்த அவர்களை துருக்கி அனுமதிக்காததால் நொந்து போயிருக்காங்க. சிலர் மீண்டும் ஈரானுக்கே திரும்பியும் இருக்காங்க. ஆனால் ஒரு தரப்பினர் எல்லையிலேயே காத்து கிடந்தாங்க. இதையடுத்து நேற்று மதியம் தான் ஈரான் மக்கள் துருக்கிக்குள் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அகதிகளாக அவர்கள் சென்றிருந்தாங்க. துருக்கிக்கும் ஈரானுக்கும் இடையிலான கபிகோய் எல்லை வழியாக ஈரான் மக்கள் துருக்கிக்குள் நுழைந்து வந்துட்டு இருக்காங்க. இதனால ஈரான் மக்கள் நிம்மதி அடைந்தும் இருக்காங்க. அதே போல ஈரான்ல இருக்கக்கூடிய துருக்கி மக்களும் பிற வெளிநாட்டினரும் துருக்கிக்குள் 3வது நாளாகவே அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இது பற்றி ஈரான் தலைவர் டெஹ்ரானை சேர்ந்தவர் சொல்லும் பொழுது, ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல கடினமான சூழல் இருக்கிறது. குண்டு வெடிப்புகள் நிகழ்கிறது. சாதாரண மக்களுக்கு பாதிப்பு இல்லை, இருந்தாலும் பாதிப்பு வந்துவிடுமோ என மக்கள் அனைவரும் பயப்படுறாங்க. போர் தொடங்கிய முதல் நாள்ல வீட்டுக்கு பொருட்கள் வாங்க கடைகளுக்கு சென்றேன். அப்போது கூட்டம் அதிகமாகவே இருந்தது. வரும் நாட்கள்ல அத்தியாவசிய பொருட்களுக்கு சிக்கலும் வரலாம். இதனால ஈரானை விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோல துருக்கி எல்லையொட்டிய காஸ்வின் பகுதியைச் சேர்ந்த ஈரானிய அசரி இனத்தவரான பினாலி கிளிக் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்கு மக்கள் இயல்பு வாழ்க்கை வாழறாங்க. ஆனாலும் இராணுவ பகுதிகளில் தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகள் நடப்பது மக்களை பயம் கொள்ள செய்திருக்கிறது. மக்கள் வீடுகளில் முடங்கியும் இருக்காங்க. தற்போது வரைக்கும் உணவு பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் பெட்ரோல், டீசல் வாங்க ஏராளமானவர்கள் நீண்ட வரிசையிலையும் காத்திருக்காங்க. இதனால வரும் நாட்களில் தொலைதூர பயணங்களுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்குமா என்ற சந்தேகமும் இருக்கின்ற அப்படின்னே கூட சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலவரம் அப்படிங்கிறது பல்வேறு விவாதங்களையும் எழுப்பியிருக்கிறது. அதாவது மத்திய கிழக்கு போர் உண்மையிலேயே சன்னி ஷியா பிரிவுகளுக்கான போரா? ஈரானின் எதிரிகள் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் ஒருபுறம் இருக்க, ஈரானின் நட்பு நாடுகள் துருக்கி, லெபனான், ஏமன், ஈராக் மற்றும் அஜர்பைஜான் இன்னொரு புறம். அமெரிக்கா இந்த போரில் களமிறங்க ஒரே காரணம் ஈரானில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை ஆட்டைய போடதான். மதமும் எண்ணெயும் தான் இந்த போருக்கு காரணமா அப்படின்ற கேள்வியும் எழப்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவும் பதட்டமான சூழல் சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்பட்ட பிளவுகளின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுதுங்க.
இந்த பிளவின் மையப்புள்ளியாக சன்னி மற்றும் ஷியா ஆகிய இரண்டு பிரிவுகளுக்கு இடையிலான தீராத பகையும் இருக்கிறது. ஷியா பிரிவினர் தங்களின் மத தலைவர்களை இறைவனால் நியமிக்கப்பட்டவர்களாகவும் பிழையற்றவர்களாகவும் கருதுறாங்க. ஆனால் சன்னி பிரிவினர் அத்தகைய மத படிநிலைகளை ஏற்பது கிடையாது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் சுமார் 80% சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் என்றாலும் ஈரான், ஈராக் மற்றும் அஜர்பைஜான் ஆகிய நாடுகளில் ஷியா பிரிவினரே பெரும்பான்மையாகவே இருக்காங்க. மத ரீதியான இந்த வேறுபாடு இன்றைய அரசியல் மற்றும் இராணுவ மோதல்களுக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குது. தற்போது நடக்கக்கூடிய போரில் ஈரானின் பக்கம் நிற்கும் நாடுகள் மற்றும் அமைப்புகள் ஈரானின் ஆதரவாளர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. நேட்டோ உறுப்பினராக இருந்த போதிலும் துருக்கி தனது எரிசக்தி தேவைக்காகவும் இஸ்ரேல் மீதான வெறுப்பு காரணமாகவும் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பு ஈரானின் நேரடி நிழல் இராணுவமாக செயல்பட்டு இஸ்ரேலுக்கு எதிராக போரிடுகிறது. அதே போல ஈராக் தனது 60% ஷியா பெரும்பான்மை மற்றும் மின்சார தேவையால ஈரானை ஆதரிக்கிறது. ஏமன்ல இருக்கக்கூடிய ஷீஹி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் பகுதியில் கப்பல்களை தாக்கி சர்வதேச வர்த்தகத்தை பாதிப்பதன் மூலம் ஈரானின் பிடியை வலுப்படுத்தி வராங்க. மறுபுறம் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் போன்ற நாடுகள் ஈரானுக்கு எதிராக தீவிரமான நிலைப்பாட்டையும் எடுத்திருக்காங்க. சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரானின் அச்சுறுத்தலை முறியடிக்க டொனால்ட் ட்ரம்ப் இராணுவ நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். அதேபோல சிரியாவில் பஷர் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு உருவான புதிய ஆட்சி ஈரானுக்கு கடும் எதிரியாக மாறியிருக்கிறது. ஜோர்டன் மற்றும் அஜர்பைஜான் போன்ற நாடுகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவை கொண்டிருப்பதால் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருகிறது. வளைகுடா நாடுகளின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் அவற்றின் பொருளாதாரத்தையும் நிலைகுலைய செய்திருக்கிறது. எகிப்து, ஓமன் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்த போரில் நடுநிலைமை வகிக்க முயல்கின்றன. எகிப்து தனது பட்ஜெட்ல பெரும் பகுதியை சூயஸ் கால்வாய் வருமானம் மற்றும் சவுதி அரேபியாவின் கடன்களையே நம்பி வைத்திருக்காங்க. அதனால போர் தீவிரமடைந்தா அந்நாடு பெரும் நிதி நெருக்கடியை சந்திக்கும். ஓமன் நாடு அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்தும் மத்தியஸ்தராக செயல்படுகிறது. பாகிஸ்தான் ஒரு சன்னி பெரும்பான்மை நாடாக இருந்தாலும் தன்னிடம் இருக்கக்கூடிய கணிசமான ஷியா சிறுபான்மையினரையே கருத்தில் கொண்டும் ஈரானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்வதாலும் ஈரானுடன் சுமூக உறவை பேண முயற்சிக்கிறாங்க. எனினும் தலிபான்கள் ஆளும் ஆப்கானிஸ்தான் தற்போது ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தானுடன் மோதலில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த போரின் தற்போதைய தாக்கம் என்பது வெறும் இராணுவ ரீதியானது மட்டுமல்ல, அது உலக பொருளாதாரத்தையே அச்சுறுத்துகிறது. ஹர்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகம் முற்றிலும் முடங்கும். குறிப்பாக கத்தார் நாட்டில் இருந்து பிரிட்டன் மற்றும் ஐரோப்பாவிற்கு செல்லும் எரிவாயு விநியோகத்தை ஈரான் தடுத்திருக்காங்க. இது உலக நாடுகளிடையே எரிபொருள் விலை உயர்வையும் கடும் விலைவாசி ஏற்றத்தையும் உண்டாக்கலாம். வளைகுடா நாடுகளில் செழித்து வளர்ந்த சுற்றுலாத்துறையும் வெளிநாட்டு முதலீடுகளும் இந்த தொடர் ட்ரோன் தாக்குதல்களால் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்காங்க. பல நாடுகளின் வாழ்வாதாரமான கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் ஈரான் குறிவைக்கக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. இறுதியாக பிரிட்டிஷ் நேட்டோ தளபதி எச்சரித்தபடி இந்த மோதல்கள் ஒரு 3ஆம் உலகப் போரை நோக்கி உலகை தள்ளக்கூடும். டொனால்ட் ட்ரம்பின் ஆபரேஷன் எபிக்யூரி என்ற இராணுவ நடவடிக்கை ஈரானின் இருப்பையே கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. ஈரானின் புரட்சிகர காவல்படை தனது ஆட்சியை தக்க வைக்க எத்தகைய அழிவையும் ஏற்படுத்த துணிந்திருக்காங்க. மறுபுறம் சவுதி, கத்தார் மற்றும் அமீரகம் ஆகிய நாடுகள் இதுவரை இல்லாத அளவிற்கு இணைந்து ஒரு கூட்டு தாக்குதலை திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க. மதம், எண்ணெய் வளம் மற்றும் வல்லரசுகளின் ஆதிக்கம் என பல காரணங்கள் ஒன்றிணைந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஒரு பெரும் எரிமலையாகவே மாற்றியும் இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் ஈரானிய இராணுவத்தின் முக்கிய கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையம் அழிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் துணை பிரிவுகள் தொடர்ந்து இலக்குகளை தாக்கியும் வராங்க. அப்படியெனில் பல சதாப்தங்களாக தெஹ்ரான் கட்டியெழுப்பிய ஆயுத கிடங்கினால மட்டுமே இது சாத்தியமாக்க முடியும்.
மத்திய கிழக்கில் இலக்குகளை தாக்கும் விதத்தை பார்க்கும்போது ஈரானின் கை ஓங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்கா இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு முன்னதாகவே சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கியதாக மிடில் ஈஸ்டை செய்தி வெளியிட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.